ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிழ்ப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூலை 10ஆம் நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம பழைய காரியங்களை நினைத்து நம்ம தற்போதைய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நாம் இழந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைகள், பழைய தோல்விகள், பலவிதமான இழப்புகள், இதை எல்லாவற்றையும் நம்ம நினைத்து தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நிம்மதியையும் சமாதானத்தையும் நாம் இழந்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பழைய காரியங்களை நீ நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நம்ம பழைய காரியங்களை நினைத்து நம்மளுடைய சமாதானத்தை கெடுத்துக்கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழும்போது அது நம்மை மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்களுடைய கடந்த காலத்துல நிகழ்ந்த கசப்பான அனுபவங்களும் தோல்விகளும் பாவங்களும் உங்க மனசாட்சியை ஒவ்வொரு நாளும் வாதித்து கொண்டிருக்கலாம். அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து எப்படியாகிலும் வெளியே வர வேண்டும் என்று நீங்க முயற்சி செய்து ஒவ்வொரு நாளும் அதில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வர, பழைய வாழ்க்கையை மாற்றி சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள ஒரு வழி உண்டு. அந்த வழி, அந்த ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய கவலையெல்லாம் என் மேலே வைத்து விடு. உன் தோல்வியை, உன்னுடைய பயம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய நெருக்கம், உன்னுடைய போராட்டம் எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடுத்து விடு. அதற்கு பதிலாக உனக்கு நான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் தருகிறேன் என்று. அதனால தான் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் பழைய வாழ்க்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களில் நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் கடந்த கால கசப்பான அனுபவங்களையும் பாவ வாழ்க்கையும் அதனுடைய விளைவுகளையும் என் வாழ்க்கையிலிருந்து நான் நீக்க விரும்புகிறேன். இதிலிருந்து எனக்கு வெளியே வர உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு மன்றாடும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனை தான் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பாருங்க, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்கள் வாழ்க்கையில் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு புதிதான ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வரும்படியாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் தனியாக அமர்ந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் குறைகளெல்லாம், உங்கள் பாவங்களெல்லாம், நீங்கள் எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இதோடு என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் நான் மறந்து நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், ஆண்டவர் உங்கள் மனசாட்சியை சுத்திகரித்து, உங்கள் சிந்தையை சுத்திகரித்து, உங்கள் பழைய யோசனைகள், ஞாபகங்கள், நினைவுகள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து உங்களுக்கு புதிதான ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நீங்கள் விசுவாசித்து உங்கள் கடந்த கால தோல்விகள், பயங்கள், கசப்பான அனுபவங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பு கொடுத்து அதெல்லாம் மாறும்படி நீங்கள் உண்மையாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.